இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அங்கே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிடி சமையல். இன்றைக்கி நல்லா ஜூஸியான ஆஃப்கானி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ½ kg சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 15 பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, நல்லா கட்டியான தயிர், ஃப்ரெஷ் க்ரீம், பாதி எலுமிச்சப்பழம், சாஃப்ரான், கசூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது. கசூரி மேத்தியை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வறுத்து வச்சுருக்க கசூரி மேத்தியை நல்லா தூள் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அஞ்சு ஸ்பூன் தயிர், 5 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1½ ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சாஃப்ரானை கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். தேவைக்கு உப்பு, 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, லெமன் ஜூஸ், எல்லா சிக்கனையும் இதே மாதிரி 2 பக்கமாக வெட்டி எடுத்துக்கணும். நம்ம வெட்டி வச்சிருக்க சிக்கனை இப்போ இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு அடுப்பு கறியை நல்லா ஃபயர் ஆக்கிடுங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஸ்மோக் வரத்துக்காக நான் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நெய் இதில் ஊற்றுறேன். இப்போ அந்த ஸ்மோக் உள்ளவே இருக்கிறதுக்காக நல்லா ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இப்போது 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வச்ச அந்த சார்கோலோட ஸ்மெல் வந்து சிக்கன்லலாம் நல்லா இறங்கி நமக்கு ஒரு நல்ல சூப்பர் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம வச்ச இந்த சார்கோல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து சிக்கன்லலாம் இறங்கி நமக்கு நல்ல ஒரு சூப்பர் ஃப்ளேவரை கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த பார்பிக்யூவோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும்.
இப்போ நம்ம இது வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூடான உடனே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் இப்போ வறுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய ஆப்கானி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம சார்கோல்லாம் போட்டனால அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.